ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. லட்சுமி நாராயண சத் சங்கம், அந்த பஜனை மண்டலி, அந்த அஷ்டபதி பஜன், அந்த லட்சுமி நாராயண சத் சங்கம் ஆரம்பித்து 3 வருஷத்துக்கு மேலே ஆறுது. அதனுடைய அனுபவங்களையும் அண்ணா கேட்டிருந்தா. உங்களுடைய அனுபவங்களை பர்சனலாக உங்களுடைய அனுபவங்களை எங்களோட ஷேர் பண்ணிட்டேன்னாக்க அதை ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கிறது மூலமாக பகவான் எவ்வளோ தூரத்துக்கு அவள்கிட்ட வந்துட்டு பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அந்த அந்த சத் சங்கம் வந்துட்டு எப்படி அவளுக்கு வந்துட்டு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கோங்கன்னு அண்ணா கேட்டிருந்தா. எனக்கு ரொம்பவே இந்த சத்சங்கம் ரொம்பவே ரொம்ப ஆறுதலாகவும் ப்ளஸ் ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ரொம்பவே கொடுக்கறது. நிறைய விஷயங்கள் சத்சங்கத்தில் நடந்துகிட்டே இருக்குது. அனுஷ பூஜைகள் நடக்கும், அப்புறம் வந்துட்டு வெள்ளிக்கிழமைகளில் பஜன் நடக்கும், அந்த இது மாதிரி லலிதா சகஸ்ரநாமம் நடக்கும். ஹரே ராம் ராம் ராம், ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, அந்த மாதிரியான அந்த மந்திரங்களை உச்சாரணம் ஒரு மணி நேரத்துக்கு அப்படி பாராயணம் பண்ணிகிட்டே இருப்பா. நிறைய விஷயங்கள் சத்சங்கத்தில், லட்சுமி நாராயண சத்சங்கத்தில் நடந்துகிட்டே இருக்கு. அப்புறம் சனி ஞாயிறில் வந்துட்டு அஷ்டபதி பஜன்லாம் நடக்கிறது. அதெல்லாம் ரொம்பவே எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாகவும் கூட தான் இருக்குது. என் வாயிலையும் பகவான் அஷ்டபதி பாட வைக்கிறானே அப்படிங்கிறது. நான் எங்கே பிறந்தேன், எங்கே வளர்ந்துருந்தேன், ஏன்னா நான் பிறந்த சூழ்நிலைகள், நான் சின்ன வயசில் இருந்த இதெல்லாம் பார்த்தேன்னாக்கா இந்த மாதிரி அனுபவங்கள் துளி கூட கிடையாது. சிலவாளுக்கு வந்துட்டு பிராமண அக்ரஹாரத்தில் இருந்திருப்பா. அந்த பூஜை புனஸ்காரங்கள், திருவிழாக்கள், அதிலெல்லாம் என்னென்ன அதுங்கிறது தான் யாரை பெரியவாளுடைய ஸ்பீச்சஸ், ஐ மீன் நிறைய பேருடைய ஸ்பீச்சஸ்லாம் கேட்டுருந்துருப்பா. சின்ன வயசுலேருந்தே இந்த பிரவச்சனங்கள்லாம் கேட்டு அது வந்து சின்ன வயசுலேருந்தே அவளுக்கு மைண்டில் அது ஆழமாக பதிஞ்சுண்டு அப்படி அழகாக ஃபாலோ பண்ணிட்டு இருப்பா. கிட்டத்தட்ட எனக்கெல்லாம் அந்த அனுபவங்கள்லாம் எனக்கு என்னுடைய சின்ன வயசில் எனக்கு அதெல்லாம் கிடைக்கவே இல்லை. சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் இந்த சத்சங்கத்தில், லட்சுமி நாராயண சத்சங்கத்தில் ஒரு இதாக ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு வந்துட்டு நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிது. அப்புறம் அஷ்டபதி கற்றுக்கிறியா அப்படிங்கிறது, அஷ்டபதியில் எனக்கு என்னென்னு எனக்கு தெரியாமல் கூட இருந்தது. அஷ்டபதினா என்ன ஏதுங்கிறது. அதுக்கப்புறம் அந்த அஷ்டபதி கற்றுக்கும் போது அதில் ஒரு ருச்சி ஏற்பட்டு இப்போ எங்கே அஷ்டபதி கேட்டாலும் காது உடனே போயிடுறது. இது அஷ்டபதி ஆச்சே, இது எத்தனாவது அஷ்டபதி ஆச்சே, இது கல்யாண அஷ்டபதி ஆச்சே, இது வந்துட்டு மிருத்யுஞ்சய அஷ்டபதி ஆச்சு அப்படிங்கிறத நமக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகி அதில் உடனே உட்காந்து புக்கை பார்க்குறது, அல்லது நம்மளே அழகாக உட்காந்து அதோடு சேர்ந்து கூட பாடுறது அப்படிங்கிற அனுபவங்கள்லாம் கிடைக்கும் போது பகவான் ஏதோ சித்த அவனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோன்றது. கர்வம் ஏற்பட்டுறக்கூடாதுன்னு அண்ணா அடிக்கடி சொல்லுவாள். கணபதி அண்ணா பிரவச்சனத்தில் வரும்போது நமக்கு எல்லாம் தெரிஞ்சுடுதோ, நமக்கிட்டையும் அஷ்டபதி வர்றது அப்படிங்கிற மாதிரிலாம் கர்வம் ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லுவாள். அதெல்லாம் ஏற்படாதபடிக்கு பகவான் தான் காப்பாற்றின்னு வேற. எனக்கு என்ன தெரியும், எனக்கு ராகம் தாளம் ஒன்றும் தெரியாது, ஸ்ருதி கூட ஒன்றும் தெரியாது. ஆனாலுமே கூட பகவானை ப்ரைஸ் பண்ணணும். ஏதோ ஏப்பையோ சோப்பையோ எனக்கு ராமான்னு கத்த தோன்றதா, நான்லாம் ஸ்ருதியோடலாம் சேர்ந்து எல்லாம் பாடுறதே கிடையாது. அண்ணா பாடுறதும் கணபதி அண்ணா பாடுறது அவெல்லாம் அந்த அந்த ராகங்களோட சேர்ந்து பாடும் போதெல்லாம் நமக்கு ராகங்கள்லாம் வரல, சரி பரவாயில்ல. ஆனால் பகவான் நம்ம பாடுறதை கேட்டுப்பான். அவன் என்னை தானே அவன் பாடுறான், எப்படி அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி பாடுறான்லையோ நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டுப்பான். அப்படிங்கிறதுனால அவளோட சேர்ந்து நானும் குய்யோ முய்யோ குய்யோ முய்யோ குய்யோ முய்யோன்னு கத்துற மாதிரி நானும் இதோ எனக்கு தெரிஞ்சதை பாடின்னு இருக்கேன். அவன் என்னைய கேட்டுன்னு இருக்கான், கேட்டு என்னை ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கான்னு நான் நம்பிட்டு இருக்கேன். எனக்கு பக்கத்திலேயே இருந்து காப்பாற்றிட்டு வரேன். நிறைய விஷயங்களை சத்சங்கத்தில் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். நிறைய விஷயங்கள் மனசு கஷ்டமாக இருந்ததுன்னா போய் அந்த சத்சங்கங்களை போய் உட்காந்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக அதுக்கு வந்தான ஒரு அமைதியை கொடுத்து விடுறேன்.
அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறது. அந்த தனிமையை முதல்ல போக்குறது, எனக்கு நான் தனிமையில் இருக்கிறேனே அந்த எண்ணங்களை அது போக்கிடுறதும் இன்னொரு ஒரு குடும்பம் மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு எனக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்க பாலாஜி அண்ணா ஆற்றுக்கு போன உடனே வாடா அம்பி அப்படின்னு அவன் அம்மா கூப்பிடுறது உடனே எனக்கு ஒரு உற்சாகம் கிடைச்சிடும். வா அருண் அப்படின்பா. எனக்கு அப்போ எனக்கும் மனுஷா இருக்கா அப்படிங்கிற ஒரு நிறைய நாளில் நான் அப்படி சொல்லியிருக்கேன் அண்ணாட்ட. அப்பா அம்மா நினைவு வந்து கொடுத்தனா அதனால் உங்கள் அம்மா அப்பாவை பார்க்கறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்னாடியா பாத்தில் உட்காந்துட்டு வருவேன். அது எனக்கு ஒரு அமைதியும் ஒரு பீஸ்ஃபுல்லை கொடுத்துடும். அதனால இந்த சத்சங்கத்து மூலமா அந்த இந்த அஷ்டபதி பாடுறதுனால பகவான் நிறைய சமயத்துல வந்துட்டு அந்த ஒரு ஃபீலிங்ஸ்லாம் ஏற்படுறது. கண்ணிலேருந்து ஜலம் கொட்டும், ஆட்டோமேட்டிக்காவே கண்ணிலேருந்து ஜலம் வரும். அப்போ பகவான் நம்ம கூட இருக்கான், நம்மளை காப்பாற்றிட்டு இருப்பான். எதை பற்றியும் நம்ம கவலைப்பட வேண்டாம், நம்முடைய எல்லாத்தையும் அவன் பார்த்துக்க போறான். அப்புறம் எதுக்கு நம்ம அவனை பாடிண்டே இருப்போம், சாகர பரியந்தமும் அவனை பாடிண்டே இருப்போம் அப்படிங்கிறது மைண்ட் செட் ஆகிடுத்துப்போம். அதனால எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவனை பாடின்னு இருக்கேன். பகவானுடைய ஆசீர்வாதம் இருந்ததுனாலேயோ என்னமோ அந்த சத்சங்கம் மூலமாக பண்டரிபுரத்துக்கு போகக்கூடிய பாக்கியம், பாண்டுரங்கனை நேரில் பார்க்கக்கூடிய பாத்திரம், ரகுமாயி அம்பாலை நேரில் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிது. இப்போ கூட நம்ம தென்னாங்கூர் போய் பகவான் உட்காந்துட்டு அவர் முன்னாடி இருக்கக்கூடிய பாடக்கூடிய பாக்கியம் கிடைச்சிது. அதனுடைய ஆசீர்வாதமோ என்னமோ தெரியல, உடனே போய் கோவிந்தபுரத்தில் போயிட்டு பாண்டுரங்க ரகுமாயனுடைய இந்த கல்யாண வைபவத்தை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிது. போதேந்திரருடைய சன்னிதானத்தில் அந்த அந்த இதில் உட்காந்துண்டு போதேந்திரருடைய அந்த இதில் உட்காந்துண்டு அவருடைய பாடல்கள் 2 பாடல்களை பாடக்கூடிய பாக்கியம் கிடைச்சிது. அண்ணாவை நினைச்சுட்டேன், எனக்கும் அவர் முன்னாடி பாடக்கூடிய பாக்கியம் பகவான் இந்த ஜென்மாவில் எனக்கு கொடுத்துருக்கானான்னு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. மாது நாங்கள்லாம் போயிருந்தோம். மாதங்கி உனக்கு தான் போதேந்திரருடைய கீர்த்தனைகள்லாம் தெரியுமேடா, அண்ணாவோட சேர்ந்து பாடிருக்கியடா, உட்காந்து நான் புக்கே எடுத்துட்டு வரலையே மாது அப்படின்னு. உடனே ஃபோனில் எடுத்துருந்தா பாடு, நானும் சேர்ந்து பாடுறேன் அப்படின்னுட்டு போதேந்திரருடைய அதில் உட்காந்து அவருடைய அந்த ஒரு கீர்த்தனைகளை பாடக்கூடிய பாக்கியம் கிடைச்சிது. எனக்கு என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல, வார்த்தைகள் வரல. இதெல்லாம் பகவானுடைய ஆசீர்வாதம், குருமார்களுடைய ஆசீர்வாதம், போதேந்திரருடைய ஆசீர்வாதம். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை அவ முன்னாடி பாடிட்டு வரக்கூடிய பாக்கியம் கிடைச்சிது. அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாருக்கும் கிடைக்கணும். எல்லாரும் இந்த சத்சங்கத்தோடு இணைஞ்சு இருந்துட்டு நம்மளுடைய அந்த சந்தோஷங்கள் அப்படி மகிழ்ச்சியோட அவனை ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அவன் எல்லாத்தையும் பார்த்துக்க போகிறான். நம்ம கவலையே படாமல் இருந்துடலாம். இல்லை அவன் நடத்திப்பான், அவன் காப்பாற்றுறான். எல்லா சமயத்தையும் தக்க சமயத்தில் நம்ம கூடயே இருந்துருந்து காப்பாற்றிகிட்டே தான் இருக்கான் பகவான். ஏதோ பகவானுடைய ஆசீர்வாதத்தினால அந்த அஷ்டபதி பாடக்கூடிய ஒரு பாக்கியம், அந்த மாதம் யாராத்துலையாவது பஜன் நடக்கிறது அங்கே போய் கலந்துக்கக்கூடிய பாக்கியம். இல்லைன்னா அண்ணா கணபதி அண்ணா ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவா, இங்கே ஒரு பஜன் நடக்கிறது வாடா அம்பி அப்படின்றார். ஓகே அண்ணா வந்துடுறேன் அப்படின்னாக்க போய் எனக்கு தெரிஞ்ச மாதிரி குய்யோ முய்யோ குய்யோ முய்யோ குய்யோ முய்யோன்னு கத்திட்டு வந்துடுவேன். பகவான் அதை கேட்டுப்பார் அப்படின்னு. ராதே கிருஷ்ணா. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இன் எல்என்எஸ் திவ்யநாம குருகுலம், அதை பற்றி 2 வார்த்தை சொல்லலாம்னு ஒரு ஆசை. எல்என்எஸ் திவ்யநாம குருகுலம் வந்து ரொம்ப ஒரு ஹார்ட்ஃபெல்ட்டான ஒரு பிளிஸ்ஃபுல்லான ஒரு அசோசியேஷன். எனக்கு அஷ்டபதினா என்னன்னே தெரியாது, அதோடைய சாநித்தியம் என்ன, அதோடைய மீனிங் என்ன, அது என்ன, அதோட கதைகள் எதுவுமே எனக்கு தெரியாது. என் பையனோட வேத கிளாஸுக்கு போட்டப்போ அந்த ஃபஸ்ட்டு ராதா கல்யாணத்தை அட்டன் பண்ணினப்போ ஒரு ஈர்ப்பு, அந்த ராதா கல்யாணத்தை பார்க்கும்போது அதில் ஒரு ஈர்ப்பு, அதில் ஏதோ ஒரு இன்வால்மெண்ட்டு கிடச்சிது. அதுக்கப்புறமா ஃபார்ச்சுனேட்லி பை காட்ஸ் பிளெஸ்ஸிங் அண்ணாவே அந்த கிளாஸை எடுக்க ஆரம்பித்தப்போ அண்ணாக்கிட்டேயே ஜாயின் பண்ணி அண்ணாக்கிட்டேயே கற்றுண்டு இன்றைக்கி ஏதோ முடிஞ்ச அளவு கன்சிஸ்டண்ட்டாக பாடக்கூடிய பகவன் நாமாவை சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு புத்தியை கொடுத்த ரொம்ப ஒரு ஹார்ட்ஃபெல்ட் அசோசியேஷன் எல்என்எஸ் திவ்யநாம குருகுலம். அண்ணாவுக்கு முதல்ல ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இது ஆரம்பித்தப்போ வந்துட்டு பேசுகிறதே ரொம்ப கஷ்டம். எங்களெல்லாம் பாட வச்சு வாயே திறக்காமல் இருந்தப்பெல்லாம் வந்துட்டு பகவானுக்காக பாடுறீர்கள், கிருஷ்ணனுக்காக பாடுறீர்கள் அப்படி திரும்ப 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 வந்து எங்கிட்ட சொல்லி 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 அந்த விஷயத்தை மனசில் உரையேற்றி வாய் விட்டு பகவன் நாமா சொல்லக்கூடிய ஒரு 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 கேரக்டரும் ஒரு உணர்வையும் எனக்குள்ளே ரொம்ப கொடுத்தது வந்து அண்ணாவுடைய அந்த ரிப்பீட்டட் கதைகள் சொல்கிறது, திரும்ப திரும்ப சொல்கிறது. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. அடுத்தது வந்து இன்னொரு பெரிய மாரல் சப்போர்ட் வந்து மல்லிகா மாமி ரொம்ப நல்லா பாடினாலும்
பாடவே தெரியாத என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தாலும் கூடவே பாடி எனக்கேற்ற மாதிரி பாடி என்னையும் வாய் திறந்து பாடுற அளவுக்கு அகாமடேட் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணி மோட்டிவேட் பண்ணி ரொம்ப ஒரு அந்த லைன்லேயே நம்மளை கொண்டு போனது. கற்றுனதுக்கப்புறம் ட்ராப் பண்ணாமல் திரும்ப திரும்ப அந்த நாம சங்கீதமாக பண்ணி அதுலேயே எங்களை உள்ளே கொண்டு போனது. இதுதான் வந்து ரொம்ப ஒரு ப்ளிஸ்ஃபுல்லான விஷயம். அந்த திவ்யராமகுகத்தை நான் ரொம்ப ப்ளஸ்ஸாக ஃபீல் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, இதில் அசோசியேட் ஆகிருக்கிற ஒருத்தருமே வந்து நம்மளும் இதுவாக இருக்கணும், கூட இருக்கவாலும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு யுனைட்டடாக அந்த மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஐ ஹானஸ்ட்லி சின்சியர்லி ப்ரே டு கிருஷ்ணா தட் till the lifetime I should get associated with the Sinner. Thank you, Radhe Krishna. राम राम. जय जय रघुवीर समर्थ. சமர்த்த ஸ்மரன் பற்றி அண்ணா உங்கள் அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு அண்ணா கேட்டிருந்தா. என் அனுபவத்தை நான் இந்த வீடியோ கால் மூலமாக இந்த ஒரு வீடியோ மூலமாக எல்லாருக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அடிக்கடி நான் பேசிக்கிறது உண்டு. எங்கேயோ சதன் சைடில் கடைசி கோடி இடத்துல இருந்து பகவானுடைய சங்கல்பத்தினாலையும் பெரியவாருடைய ஆசீர்வாதத்தினாலையும் சத்சங்கத்தில் ஒரு 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 உறுப்பினராக சேர்ந்துண்டு பகவானுடைய சிந்தனைகளையும் பகவானுடைய கதைகளையும் அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை பகவானும் பெரியோர்களும் எனக்கு கொடுத்துருக்கா. அதுக்கு நான் பகவானுக்கு நன்றி செஞ்சுக்கணும். சாகர பரியந்தமும் பகவானுக்கு நன்றி சொல்லி தெரிவிச்சுட்டே இருக்கணும். ஸ்மர்த்த ஸ்மரன் அது சமர்த்த ஸ்மரன் அதை பற்றி சொல்கிறதா இருந்தனாக்க ரொம்பவே எங்களுக்கு சத்சங்கத்தில் உள்ளவா இருக்க எல்லாருக்குமே அது வந்துட்டு ஒரு 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 டானிக் மருந்து தான் நினச்சிப்பா. எல்லாரும் ஸ்மரனுக்கு வரணுன்னாலே எல்லாரும் தயாராக வருவா. இன்றைக்கி ஒரு புது விஷயம் சொல்லுவா. அன்றாடம் நம்ம பண்ணக்கூடிய அந்த லௌகீக விஷயங்களுக்கு சில விஷயங்கள்லாம் நமக்கு ஷேர் பண்ணிப்பா அண்ணா. ஒரு டாபிக் எடுத்து அண்ணா பேசுவா. அது நமக்கு அந்த ஸ்பாட்டில் நமக்கு தேவையானதாக இருக்கும். ஏதாவது ஒரு மனசு சஞ்சலத்தோடையோ அல்லது சில விஷயங்களுக்கு நமக்கு வந்துட்டு முடிவு எடுக்க தயக்கமோ முடிவு தெரியாதோ அப்படின்னு உட்காந்து நம்ம அந்த ஸ்மரணில் போய் நம்ம உட்காரச்ச கரெக்டாக அதுக்கு உண்டான சொல்யூஷனாக அண்ணா வாயிலேருந்து கரெக்டாக வரும். பகவானுடைய சங்கல்பம் தான் நினைக்கிறேன். ஏன்னா பகவான் நம்ம கூட அந்த சத்சங்கத்தோடே கூட இருக்காருங்கிறதுக்கு இது தான் பிரமாணம்னு நான் கருதுறேன். ஏன்னாக்கா நம்மளுடைய தேவைகள் நமக்கு உண்டான அந்த விஷயங்களை கரெக்டாக யார் மூலமாக ஒரு குரு மூலமாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது எங்களுக்கு எல்லாம் குரு கணபதி அண்ணா தான். அவர் தான் அந்த சத்சங்கத்தோடைய குரு. நாங்கள் அப்படி தான் வச்சுட்டு இருக்கோம். அதனால் அவர் மூலமாக எங்களுக்கு அழகாக அந்த தகவல்கள்லாம் கிடைக்கும். நிறைய விஷயங்கள் எனக்கு கிடைக்கும். என்னுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக என்னுடைய பர்சனல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நான் ஸ்மரன் நல்லா கேட்க 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 நிறைய விஷயங்களை நான் மாற்றின்னு இருக்கேன். இந்த விஷயங்களை எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் வாழ்ந்த சூழ்நிலைகளில் எனக்கு எதுவுமே கிடைச்சதில்லை. இந்த சத்சங்கத்து மூலமாக இந்த ஸ்மரன் மூலமாக எனக்கு நிறைய விஷயங்களை எனக்கு கிடைச்சிட்டு வருது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் அண்ணா நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்டே சொல்லிகிட்டே இருக்கா. முடிஞ்ச வரைக்கும் எனக்கு எதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க முடியுமோ என்னுடைய லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க முடியுமோ அது எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அப்படியே பகவானோட அந்த பகவானை தேடின்னு போயின்னு இருக்கோம். எல்லாருமே போயின்னு இருக்கோம். அவருடைய அந்த பக்தியில் திளைச்சிக்கணும். பக்தி மூலமாக பகவான்கிட்ட போய் நம்மளுடைய ஆன்மா போய் சேரணும். இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட சேரணுங்கிறதுக்கு எல்லாரும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அண்ணாவுடைய அந்த ஸ்மரன் மூலமாக நிறைய விஷயங்களை நம்ம கற்றுண்டு அவர் அந்த பாதையிலே போய் சுவாமியோட அந்த பரமாத்மாவோட அந்த ஜீவாத்மா போய் சேரத்துக்கு முயற்சி இப்போதான் ஏதோ பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கோம். இன்னும் ஜென்மா கழிஞ்சு சுவாமியோட அந்த ஜீவாத்மாவோட சேர போகிறோமோங்கிறது பகவான் நமக்கு தெரியல. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு அது அண்ணா மூலமாக நிறைய விஷயங்களை கேட்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பகவான் நமக்கு அமைச்சு கொடுத்தது பெரியவாளுடைய பிளெஸ்ஸிங்ஸ். ப்ளஸ் பகவான் நம்ம மேலே கொஞ்சம் கருணை காட்டின்னு இருக்கான்னு நான் நம்புகிறேன். ஏதோ கொஞ்சம் இப்படி சித்த என்னமோ நடக்கிறது போல இருக்கே, சத்சங்கத்தில் என்னமோ நடக்கிறது போல இருக்கே, என்னமோ கிருஷ்ணா ராமா ராதே கிருஷ்ணன் ஏதோ கூப்பிட்றா போல இருக்கே அப்படின்னு திரும்பி இப்படி பார்க்கறதுனால நமக்கு ஏதோ ஒரு 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 பாக்கியம் கிடைக்கிறது. நிறைய விஷயங்களை என்னுடைய லைஃப்பில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கேன். பிரம்மச்சாரிகள்னால் எப்படி இருக்கணும், தர்மத்தை எப்படி ஃபாலோ பண்ணணும், பிராமணனாக பிறந்தா
எந்தெந்த தர்மங்களெல்லாம் நம்ம வந்துட்டு விடாதைக்கு அனுஷ்டானம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே திடமாக அதான் பலார்னு ஒரு அரைஞ்சு சொல்கிற மாதிரி அண்ணா அழகாக அந்த ஸ்மரணில் சொல்லிட்டு வர அதை முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நேற்றுக்கு கூட சில விஷயங்கள் எனக்கு மனசு கொஞ்சம் நெருடலான விஷயங்கள், நான் யோசித்த விஷயங்கள் அதெல்லாமே இன்னைக்கு எனக்கு காத்தால அண்ணா வந்து அந்த பாகவதம் பிரவச்சனம் பண்ணும்போது கூட அழகாக அதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு சொல்யூஷன் மாதிரி கொடுத்துட்டார். இதுலேருந்து என்ன புரியுறதுன்னா பகவான் நம்ம கூடயே இருக்கார். நம்ம ஏதாவது தவறுகள் பண்ணினாலுமே கூட கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி காமிச்சு விட்றாரு. கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி நீ இப்படிலாம் யோசிக்காத, இப்படி யோசிக்கப்படாது அப்படிங்கிறத அழகாக காமிச்சு அதை வந்துட்டு இப்படி நிவர்த்தி பண்ணிக்கோ, தவறுகள் மேலே பண்ணாத. ஏன்னா பகவான் நம்ம மேலே பிரியமாக இருக்கான். அவன் பிரியமாக இருக்கிறதுனால தான் பகவான் உடனே நமக்கு அதை காமிச்சு கொடுத்துட்றான். நீலாம் இப்படி அந்த லைனுக்கெல்லாம் போயிடாத, அப்படிலாம் நீ யோசிக்காத அப்படிங்கிறத அவன் அழகாக காமிச்சு கொடுத்துடுறான், நமக்கு புரிய வச்சுடுறான். அதனால் நம்ம மேற்கொண்டு அந்த மாதிரி தவறுகள் பண்ணாதபடிக்கு அந்த பக்தியில் அப்படியே மூழ்கி அந்த அனுஷ்டானத்தில் மூழ்கி அதில் ஒரு ருச்சி, அண்ணா அதான் சொல்கிறாளே, சத்சங்கத்துக்கு வரும்போது அதில் ஒரு ருச்சி ஏற்பட்டு அந்த பக்தியில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி அந்த இதெல்லாம் நம்மளே ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் பண்ண ஆரம்பித்து அப்படியே அது மூலமாக அப்படியே குரு மூலமாக அப்படியே நம்ம அவருடைய பாதத்துக்கு அப்படி போகிறதுக்கு அது ஒரு லகுவாக இருக்கும். அவரை பிடிச்சுட்டே அவர் பார்த்துப்பார், அதுக்கப்புறம் அவரே நடத்திப்பார் அப்படிங்கிற மாதிரி அப்படி போயிடலாம். அதனால் இப்போ எனக்கு எல்லாத்தையும் நான் பகவான் பாதத்தில் விட்டுட்டேன். அண்ணா சொல்கிற மாதிரி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்களா, பகவான் பார்த்துப்பார், பாகவதெல்லாம் பகவான் பார்த்துப்பார், நீங்கள் ஏன் கவலைப்பட்டு உட்காந்துருக்கல அப்படின்லாம் அடிக்கடி அண்ணா வந்து ஸ்மரணில் நல்லா சொல்லுவா. அதெல்லாம் நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கறது, ஒரு டானிக் மருந்து மாதிரி. முக்கியமாக என்னையை பொறுத்தவரை நான் தனியாக இருக்கேங்கிறதுனால எனக்கு பகவான் தான் கதி, சத்சங்கம் தான் எனக்கு கதி. எனக்கு மற்றபடி எதுவுமே எனக்கு யோசிச்சுட்டு தோன்றதில்லை. ஏன்னா தனிமையில் சில சமயங்கள் அந்த லௌகீக விஷயங்கள் தனிமையாக இருக்குமோ அந்த ஃபீலிங்ஸ்லாம் நான் வரும்போது உடனே நான் பகவானை தான் நினச்சிக்கிறேன். அவன் என் கூட இருக்கான், என்னைய வழி நடத்துகிறான், என்னைய காப்பாற்றிட்டு இருக்கான். அப்படிங்கிறதுனால பகவான் அப்படியே அந்த சத்சங்கத்து மூலமாகவும் இந்த மாதிரியான விஷயங்களை காதில் கேட்கறது மூலமாகவும் பகவானுடைய அந்த கதைகளை காதில் கேட்கறது மூலமாகவும் ஒரு தெம்பையும் தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்துண்டு என் லைஃப் அப்படியே லீட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கான் பகவான். எல்லாம் அவன் தான் காப்பாற்றின்னு இருக்கான். அதனால அது இந்த ஸ்மரன் வந்துட்டு என்னைய பொறுத்தவரையில் ரொம்பவே எனக்கு நிறைய விஷயங்களை எடுத்து காமிச்சிருக்கு. அது நல்ல பயனுள்ளதாகவே எனக்கு அமைஞ்சிட்டு இருக்கு. மேற்கொண்டு சாகர பரியந்தம் இந்த சத்சங்கத்தோடையே இருந்து அந்த விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு, எனக்கு கலியுகத்தில் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியுமா, கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியுமா ஒன்றும் நமக்கு தெரியாது. முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு பகவானுடைய அந்த அருளுக்கு பாத்திரமாகி அடுத்த மறுபிறவி இல்லாதக்கு பகவானுடைய பாதத்திலேயே தஞ்சம் அடைஞ்சுடணும்ட்டு நான் பகவானை வேண்டின்னு இருக்கேன். ஹரே கிருஷ்ணா. ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த. ராம் ராம். ராதே கிருஷ்ணா. சமர்த்த ஸ்மரணை பற்றி என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் லாஸ்ட் 2 years பற்றி சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை. சமர்த்த ஸ்மரன் ஆரம்பித்தப்போ அண்ணா குட்டி கதைகளாக சொல்ல ஆரம்பித்தப்போ சும்மா கதை கேட்குற மாதிரி அப்படி தான் போக ஆரம்பித்தது. ஆனால் அதில் ஒரு எவ்வளவோ விஷயங்கள், தெரியாத விஷயங்கள், தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள், நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாதோ அட்லீஸ்ட் நம்ம தவறு பண்ணுறோம் அப்படின்னு ரியலைஸ் பண்ணக்கூடிய மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. அதுவும் அண்ணா சொல்கிற ஒரு விஷயமும் கணபதி அண்ணா சொல்கிற விதமும் வந்துட்டு அப்படியே நம்ம மனசில் உரையிற மாதிரி, நமக்கு ஒரு ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கையை பகவான் நம்ம மேலே எடுத்துகிட்டு வர மாதிரி, ரொம்ப ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு சண்டே ஈவினிங்னாலே வந்துட்டு உட்காந்து படம் பார்க்குறதோ இல்லை எவ்வளவோ விதங்களில் யூஸ்லெஸ்ஸாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு டைமில்
சண்டே ஈவினிங்னாலே லுக் ஃபார்வர்ட் ஃபார் த ஸ்மரன். இந்த வாரம் ஸ்மரன் இருக்கா, எந்த ஒரு விஷயம் பண்ணணுன்னாலும் இந்த வாரம் ஸ்மரன் இருக்கா, சாட்டர்டே சண்டே ஈவினிங் இருந்தால் ஸ்மரன் இருக்கா, அதை பேஸ் பண்ணி தான் மற்ற எதுவுமே மற்ற எல்லா பிளானிங்குமேங்கிற அளவுக்கு ஒரு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒரு நிகழ்வாக அது வந்து எனக்கும் சரி எங்கள் ஆத்துக்காருக்கும் சரி, மோதன்மே எங்கள் ஆத்துக்காருக்கு 2 பேருக்குமே வந்து அந்த நிகழ்வு இருக்குது. கணபதி எனக்கு வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ். எங்களை வந்து டைரக்ட் பண்ணுறதுக்கு, தப்பு தவறுகள் அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு 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 விஷயங்கள் எங்களுக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு ஹேட்டுவாக இருக்கிற, இது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிற பாலாஜி அண்ணாக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாத்தையும் சேர்த்து எலன திவ்யநாம குருகுலம் அங்கே நடக்கிற விஷயங்கள் ஸ்மரன் எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் வந்து ஜனனி மணிக்கு. பிகாஸ் ஐ நோ ஷீஸ் டூயிங் லாட் ஆஃப் காம்ப்ரமைசஸ். ஸோ தேங்க்ஸ் ஜனனி மணி. இந்த மாதிரி ஒரு பாதையை எங்களுக்கு வகுத்து கொடுத்து எவ்ரி வீக்கெண்டில் வந்துட்டு ஒரு 2 hours எங்களுக்கு இந்த ஒரு டிஸ்பிளான எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நீங்கள் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஐ pray to Krishna that they should pray to Rama that they should continue always till my lifetime. Ram Ram Radhe Krishna. நமஸ்காரம் ஜி. இந்த அஷ்டபதி கிளாஸுக்கு நான் வந்ததே எங்களோட பாக்கியம்தான். இந்த நீங்கள் ரொம்ப அழகாக சொல்லி தந்தேன். ஆக்சுவலி எல்லாருக்கும் தனித்தனியாக வந்து அவளை பாட சொல்லித்தரது எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு நான் ரொம்ப நிறையா தடவை ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா ஒருத்தரும் ஒரு மாதிரி ஸ்ருதியில் இது பண்ணுவோம். பட் எப்படி எல்லாருக்கும் நீங்கள் அப்படி சொல்லித்தந்தேன்னு தெரியல. ஜென்ரலாக ஆன்லைன் கிளாஸ்லலாம் இது மாதிரி 1:1 சொல்லித்தரத்துக்கு நான் பார்த்தது கிடையாது. டீச்சர் மட்டும் பாடிடுவான், மிச்சம் எல்லாரும் மியூட்டில் இருப்பாள். அப்புறம் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு அப்படி இருப்போம். அதர்வைஸ் வந்து யாரான ஒருத்தரை மட்டும் ரிப்பீட் பண்ண சொல்லிவிட்டு மிச்சம் எல்லாரையும் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவான். அதை மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். இது வந்து நீங்கள் எப்படி எல்லாரையுமே பாட சொல்லி எல்லாருக்கும் சான்ஸ் கொடுத்து அவளோட கம்ஃபர்ட் ஜோனில் நீங்கள் சொல்லித்தந்தேன்னு எனக்கு தெரியல. அது எவ்வளோ கஷ்டமான விஷயம்ன்ட்டு நான் நிறையா தடவை நினச்சி பார்ப்பேன். அண்டு உங்களோட வாய்ஸ் வந்து அந்த வாய்ஸை நீங்கள் அவ்வளோ அருமையான குரல் உங்களுக்கு. நாங்கள் எப்படியோ ட்ரை பண்ணுவோம். நீங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு சொல்லித்தரத்துக்காக நம்ம எஃபர்ட் போடணும் அப்படிங்கிறது எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் எஃபர்ட் ட்ரை பண்ணினோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஜி. நன்றி. நமஸ்காரம். நமஸ்காரம். ராதே கிருஷ்ணா. பாலாஜி குரு சொன்னார், எல்லாரும் 1 வருஷம் கத்துட்டுருக்கேள், அவளோட மனசில் தோன்றத வீடியோ எடுத்து அனுப்புங்கோ அப்படின்னு சொன்னார். அதனால் நான் வந்து இந்த வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். எனக்கு என்னன்னாக்கா, முதல்ல 1 வருஷம் முன்னாடி இந்த நாம சங்கீர்த்தனம் கற்றுக்கிறதே எனக்கு ஃபுல் கான்ஃபிடென்ஸ் கிடையாது. தனியாக எப்படி பாட போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நானும் மாலதியும் அப்பப்போ பேசுவோம், இந்த மாதிரி நாம சங்கீர்த்தனம் கற்றுக்கணும் அப்படின்னு. இதுக்கு நல்ல குரு கிடைக்கணுமே அப்படிங்கிறப்போ மாலதி தான் எனக்கு வந்து இந்த மாதிரி ஆன்லைனில் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம், நீ சேர்றியா அப்படின்னா. எனக்கு என்னடா அது ஆன்லைனில் போனோம்னா தனியாக பாடச்சோன்னா அப்படி பாடுறது. இது வரைக்கும் நான் வந்து தனியாலாம் பாடினது கிடையாது. ஏதோ ஃபேமிலி ஜூமில் அப்படி இப்படி பாடியிருக்கேன். தெரியாத எத்தனை பேர் இருக்காளே இந்த குரூப்பில் எப்படி தனியாக பாட போகிறோம் அப்படின்னு ஒரு ஃபீலிங் ஒன்று மனசில் இருந்தது. பட் இந்த குரூப்பில் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் என்னை அப்ரிஷியேட் பண்ணினா, குரு வந்து கொஞ்சம் கூட கோச்சிக்கவே இல்லை. அவர் வந்து யார் தப்பாக பாடினா கூட இது தப்பு, இப்படி பாடக்கூடாது அப்படின்னு எல்லாம் ஒரு வார்த்தை கூட ஒத்தரையுமே சொன்னதில்லை. அவரோட வாய்ஸும் ரொம்ப பிரமாதம். அவர் என்ன சொல்லுவார், இந்த இடத்துல கொஞ்சம் ஏற்றி பாடுங்கோ, கொஞ்சம் இறக்கி பாடுங்கோ அப்படின்னு சொல்லுவார். தப்பாக படிக்கணும்னா திருப்பி நமக்கு சரியா அந்த வேர்டு வர வரைக்கும் திருப்பி சொல்லி கொடுப்பார். கொஞ்சம் கூட அவர் வந்து சதிச்சிருந்ததே கிடையாது. எத்தனை தடவை ஆனாலும் சொல்லி கொடுத்தார். அதனால அதில் ஒரு சந்தோஷம் எனக்கு வந்துடுது. அடுத்தது நான் அப்பப்போ சொல்லுவேன், தொண்டை அப்படி இருக்கேன் மாலா, என்ன பண்ணுறது அப்படின்பேன். உடனே மாலா அதனால என்ன, நீ நல்லா தான் பாடுற அப்படிம்போம். அதே போல் சாந்தின்னு சொல்லுவோம், மாமி உங்கள் வயசுக்கு நல்லா தான் பாடுறேன், பாடுங்கோ அப்படிம்பேன். அதே போல் ரீசண்டாக வந்து ராஜலட்சுமி எனக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு என்ன தைராய்டு ப்ராப்ளமா என்ன ஏதுன்னு விசாரிச்சு
நல்லா தான் பாடுறேன், நீங்கள் கான்ஃபிடென்ஸாக பாடுங்க, ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லுவாள். அப்படின்னு பேசிகிட்டு இருந்தா ஒரு நாளைக்கு. அந்த மாதிரி எனக்கு நம்ம கூட இருக்கிறவாளும் என்னை வந்து கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணி பாடுங்கன்னு சொன்னார். குருவும் நமக்கு வந்து ஈக்குவலாக அத்தனை பேருக்கும் ஒத்தரை கூட விட மாட்டார். அந்த குரூப்பில் அத்தனை பேருக்கும் எல்லாருக்கும் சான்ஸ் கொடுத்து எல்லாரையும் பாட வைப்பார். எத்தனை இது புரியல அப்படின்னு நம்ம சொல்கிறப்பெல்லாம் அவர் வந்து திருத்தி இன்னொரு தடவை ஏதோ சொல்லி கொடுக்குறேன் அப்படின்பார். அப்பப்போ அப்டேட் பண்ணி திடீர்னு டெஸ்ட் வைப்பார். அப்போ அந்த டெஸ்ட்லேயே நம்ம வந்து நம்ம பாடிடணும் அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் வரும். அதே போல் ஒரு ஏகாதசிக்கும் அவள் போட்டுட்டு போகிறா, இவா போட்டுட்டு போகிறா, நம்ம முதல்ல முடிச்சிடணும், நம்ம முதல்ல முடித்து நம்ம போட்டுடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். இதில் எனக்கு என்ன அப்படின்னாக்க, நான் எப்படி பாடுறேங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தான் தெரியும். ஆனாலும் இதை வந்து எனக்கு ஃபுல்லாக வந்து நம்மளாலையும் பாட முடியுங்கிற ஒரு எண்ணம் கொண்டு வந்தது இந்த சத்சங்கம்தான். அதோடு இல்லாமல் எல்லாரும் பாடுறப்போ நம்ம கேட்குறோம், திருப்பி அதை 2 தடவை 3 தடவை ரிப்பீட் பண்ணுறப்போ அது மனசில் நன்னா பதிஞ்செடுத்து, குருவும் நன்னா சொல்லி கொடுத்து அவர் அப்டேட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி இந்த ரெக்கார்டை திருப்பி கேட்குறப்போ மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. திருப்பி அவர் வாய்ஸை கேட்டு கூட படிக்கிறதுக்கும் நமக்கு சௌகரியமாக இருந்தது. எப்படி ஒரு வருஷம் போனது தெரியல. திருப்பி தரங்கடி கற்றுக்கணும். இதில் எனக்கு என்னன்னாக்கா, எல்லாருமா போய் ஒரு தடவை தென்னாங்கூர் போயிட்டு பாண்டரங்கன் சன்னதியில் பாடணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. இதுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். பகவான் அனுகிரகம் எப்படி இருக்கோ அப்படி நடக்கட்டும். தேங்க்யூ ஆல் அண்ட் நமஸ்தே குருஜி. ராதே கிருஷ்ணா. நமஸ்காரம். என் பேர் சந்திரலேகா. இந்த வீடியோ கிளிப்பிங் எதுக்குனாக்க, எல்லாருக்கும் எல்லா ஆசையும் இருக்கும். நான் ஒரு தடவை ராதா கல்யாணம் போனேன். அஷ்டபதி பாடும்போது அவள் பாடினதை கேட்டபோது எங்கேயோ சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது. எப்படி இவ்வளோ நல்லா பாடுற, என்ன ஆச்சரியன்னா அங்கே சுற்றி இருக்கணும் அத்தனை பேருமே அதில் மெய் மறந்து டான்ஸ் ஆடி பாட்டு பாடி அந்த இடமே ஒரு கொண்டாட்டமாக இருந்தது. நிஜமாகவே அங்கே வந்து கிருஷ்ணர் வந்து உட்காந்து டான்ஸ் ஆடுற மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணேன். ஆஹா, இது என்னன்னு கேட்டேன். இதுக்கு பேர் அஷ்டபதி, கல்யாணத்துக்கு இது பண்ணுவா அப்படின்னு அப்போ அவங்க அத்துவா சொன்னேன். இந்த அஷ்டபதி பாடும்போது ஜெயதேவருக்கு பத்மாவதிக்கு நேரையே வந்து ஜெயதேவன் எழுதின பாட்டு, அவர் அந்த லைன் வேண்டான்னு சொல்லிட்டு வச்சுட்டு போகிறார். ஆனால் கிருஷ்ணரே வந்து அந்த லைனை அந்த மாதிரிலாம் கேட்டும்போது இவ்வளோ நல்லா இருக்கு. இப்போ பேசும்போதே உங்களுக்கு தெரியும், எனக்கு சுமார் தான் குரல். பாடினேன்னா அதோடு தெரியும், ரொம்ப சுமார். ஆனால் கொஞ்சம் ரசிக்க தெரியும். எந்த பாட்டாக இருந்தாலும் ரசிக்க தெரியும். சினிமா பாட்டாக இருந்தது சரி, கர்நாடிக் பாட்டாக இருந்தது சரி, இதையும் அந்த பாக்கியமான கொடுத்தாரு சுவாமின்னு சந்தோஷப்பட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு அஷ்டபதி கிளாஸஸ் இருக்குதுன்னு சொன்னான். ரொம்ப சந்தோஷமாக சேர்ந்து அந்த பயந்தான் மாஸ்டர்னாக்கா கொஞ்சம் அவளுக்கு அபஸ்வரம் பாடினா காது வலிக்கும். ரொம்ப ஸ்வரசுத்தமாக பாடுறவளுக்குலாம் அபஸ்வரம் பாடினா கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு நினச்சின்னு சொன்னால் எல்என்எஸ் திவ்யநாம குருகுலம் பாலசுப்ரமணியம் பாலாஜி மாஸ்டர் எவ்வளோ அழகாக பேசினேன். ஒன்றுமே இல்லைம்மா, பாவம் தான் முக்கியம், பாடுங்க. நானே அப்படி தான் அப்படின்னு அவர் சும்மா சொல்கிறார். அவர் குரலை கேட்டானாக்கா சஞ்சாரம் எங்கேயோ இருக்கும், என்ன குரல் அப்படியே. சரி மாஸ்டர் சொல்கிறாருன்ட்டு ஜாயின் பண்ணோம். ரொம்ப சின்னவர் தான் எங்களெல்லாம் விட, ஆனால் அவ்வளோ கம்ஃபர்டபுள். அதாவது நாங்கள் அதுக்கப்புறம் பேசும்போது இந்த மாதிரி ஒரு கிளாஸ் நம்ம சேர்ந்தது ரொம்ப பாக்கியம் நம்மளுக்கு. இவ்வளோ நன்னா சொல்லித்தர, ஒரு மாதிரி நன்னாவே அப்படி இல்லை இப்படி பாடணும் அந்த மாதிரிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸே கிடையாது. ஒரு தடவை அவர் பாடி நம்ம பாடும்போது வரலைன்னா அதை பிரித்து திருப்பியும் இது இப்படி அது அப்படி அப்படியே சொல்லி என்னமோ நாங்களாமே எங்களுக்குள்ள கூட பாடம் வந்துடுத்து போல் இருக்கே நினச்சிக்கிற மாதிரி ரொம்ப நன்னா சொல்லித்தந்தார். அஷ்டபதி. அதுக்கப்புறம் இப்போ தலைங்கனை எடுக்கிறேன்னு இருக்க அவரோட வார்த்தைகளை சொல்கிறேன். ஸ்ருதி இருக்கணும்னு இல்லை, ராகம் இருக்கணும்னு சரியில்லை, மனசில் அந்த பக்தி பாவம், கிருஷ்ணர் நம்ம கூடயே இருக்காருன்னு நினைக்கிற அந்த பாவம், அந்த ராதா கிருஷ்ணனை நீங்கள் நினச்சி பார்த்தேன்னா அவர் அந்த அஷ்டபதி பாடும்போது நிஜமாகவே பக்கத்தில் ராதாகிருஷ்ணன் உட்காந்துருக்காருன்னு தான் நம்மளுக்கு தோணும்.
அந்த பாவம் மட்டும்தான் வேணும். எல்லாருக்கும் அந்த பாவம் இருந்தால் போதும். சுவாமிக்காக நம்ம பாடுறோம், மனுஷாளுக்காக பாடல, சுவாமிக்காக பாடுறோம். அந்த பாவத்தில் பாடினா போகிறோம்னு அது எவ்வளோ பெரிய என்கரேஜ்மெண்ட்டு. அதனால நீங்கள் எல்லாருக்கும் தைரியம். ரொம்ப நல்லா பாடுறவா நிறைய பேர் இருக்கா எங்கள் குரூப்பில். ஸ்ருதி சுத்தமாக பாடுறவா ரொம்ப நிறைய பேர் இருக்கா. பட் நானும் அவளோட சேர்ந்து மாஸ்டர் என்னையும் பொறுத்துட்டு பாட்டு சொல்லி கொடுத்தா ஸ்ருதி எது சொன்னாலும் குட் அப்படிங்க. அதனால் தைரியமாக அஷ்டபதி கற்றுக்கணும் அப்படின்னாக்க மாஸ்டர் சொன்னதை சொல்கிறேன். ஸ்ருதி, தாளம், ராகம், குரல் எதுவுமே பார்க்க வேண்டாம். அவர் சொன்ன மாதிரி பாவம் இருந்தால் போகிறோம். ஆனால் இப்போவும் நாங்கள் சொல்கிறோம், கிருஷ்ணர் நினச்சாதான் முடியும். கிருஷ்ணர் நினச்சி ராதையும் கிட்டக்க இருந்தால் தான் அவள் பாட்டை கற்றுக்க வைப்பா. ஆனால் பாலாஜி மாஸ்டர் எங்களை சேர்த்துன்றது எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷம். அதனால் எல்லோரும் சேர்ந்து எல்லோரும் பாடலாங்கிற நம்பிக்கையை பாலாஜி மாஸ்டர் எங்களுக்கு கொடுத்த அவருக்கு இந்த டயத்தில் எங்களோட நமஸ்காரத்தை சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் மிஸ்ஸஸ் ராஜலக்ஷ்மி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நாம சங்கீத மார்க்கத்தில் என்னை வழிகாட்டி அழைச்சின்னு வந்துட்டுருக்கிற பாலாஜி சாருக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். எனக்கு சில ஸ்லோகங்கள் தவிர வேறு எதுவும் படித்ததே இல்லை. நான் இது லைனில் ரொம்ப வரத்துக்கு எனக்கு ரொம்ப டிலே ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஜெயதேவரோட அஷ்டபதி கற்றுக்கிறதுக்கு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவும் ஸ்ரீ ஜெயதேவ சுவாமிகளும் தான் என்னை செலக்ட் பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இது பூர்வ ஜென்ம புண்ணியம்னு தான் எனக்கு தோன்றுறது. அஷ்டபதியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஈர்த்த ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அஷ்டபதி முழுக்கவே ராதையோட விரகதாபம், வந்து நந்தவனத்தில் வருது, கண்ணனை பார்க்காம தவிக்கிறது, சகி கிட்ட புலம்புறது, இதெல்லாம் தான் நிறையா வந்துட்டுருக்கும். இது ஜீவாத்மா பரமாத்மாவை சேரணும்னு துடிக்கிறது. இதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் 10வது அஷ்டபதியில் வஹதி மலைய சமீரேன்ற ஒரு பாட்டில் ஸ்ரீ கிருஷ்ணரே ராதையை பார்க்கணுன்னு தவிக்கிறார். அவளை பார்க்காதனால கீழெல்லாம் புரண்டெல்லாம் அழுவார். ரொம்ப அந்த அஷ்டபதியை ரொம்ப ஸ்லோவாக பாடணும்னு பாலாஜி சார் சொல்லியிருக்கார். ஏன்னா அது விரகதாபத்தால் பேச்சே எழாது, பாட்டே பாட முடியாது. அந்த மாதிரி இது எனக்கு என்ன தோணிச்சுன்னா, பக்தி பண்ணினா பகவானே நம்மளை பக்தர்களை தேடி வருவார். இது எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குது. ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கறது. சுவாமி நம்மளை எப்போவுமே பார்த்துட்டு இருப்பார், நம்மக்கிட்ட வருவார். நம்ம பக்தியோடு இருந்தானா நம்மளுக்கு எல்லாம் நல்லதாக தான் நடக்கும்னு இந்த அவேர்னஸ் கொடுத்ததுக்கு பாலாஜி சாருக்கு திருப்பியும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.